பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 7 8 வசனங்களை இப்பொழுது கேட்க போகிறோம். நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சை ரசத்தை மனமகிழ்ச்சியுடன் குடி. உன் தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். உன் தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணி இருக்கிறார். உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இதை வாசிக்கிற நமக்கு கொடுக்கிற அழகான ஒரு வார்த்தை. ஆமென். அவர் என்ன சொல்லுகிறார்? உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடனும் உன் திராட்சை ரசத்தை மன மகிழ்ச்சியுடன் கூடி அப்படிங்கிறார். ஆமென். இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கும் பொழுது என்னுடையதை நான் அனுபவிப்பதற்கு கூட ஆண்டவருடைய அனுமதி எனக்கு தேவைப்படுகிறது என்பதை நான் உணர்கிறேன். இந்த இடத்தில் ஆமென், ஞானி சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. உன் ஆகாரத்தை 2 உன் திராட்சை ரசத்தை என்ன செய்? மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் நீ புசிக்கலாம், பானம் பண்ணு என்று சொல்லுகிறார். எனக்கு இந்த பகுதியை படிக்கும் பொழுது என்னுடையதை நான் அனுபவிப்பதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். புரியலையா பரத? அல்லேலூயா. என்னுடைய உழைப்பின் பலனை எனக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை, என் கையின் பிரயாசத்தை, என் விளை பலனை நான் சாப்பிடுவதே ஒரு பெரிய அனுக்கிரகம். ஆமென். அதுதானே பைபிள் சொல்லுது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்படின்னா மற்றவர்கள் சாப்பிடுகிற சரித்திரமும் இருக்கு, மற்றவர்கள் எடுத்துக்கொள்ளுகிற சரித்திரமும் இருக்கு. அப்ப இன்றைக்கு இந்த செய்தியினுடைய அடிப்படை என்ன? ஆண்டவரே, நீர் நான் உழைத்ததாக இருக்கலாம், நீர் எனக்கு தந்து நான் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் பைபிள் சொல்லுகிறது என்னுடையதை நான் பயன்படுத்துவதே மக்களை பெரிய தேவனுடைய ஆசீர்வாதம். எதை ஆம் என்று சொல்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. அப்படியே கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக, அப்படியே உங்களுக்கு கர்த்தர் செய்வாராக. அநேக குடும்பங்கள் வட்டிக்காரர்கள் புசிக்கிறார்கள். அநேக குடும்பங்களில் ஸ்தோத்திரம் மருத்துவமனைகளுக்கு செல்கிறது. அநேக குடும்பங்களின் ஆசீர்வாதங்கள் விருதாவாகவும் வீணாயும் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இது ஒரு பெரிய பாக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கையின் பிரயாசங்களை நான் சாப்பிட கர்த்தர் கிருபை தரட்டும். ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சரி, என் கையின் பிரயாசங்களை நான் சாப்பிடுவதற்கு, என்னுடைய ஆகாரத்தை, என் திராட்சை ரசத்தை நான் பானம் பண்ணுவதற்கு உதவியாய் இருக்கிற 3 காரியங்கள் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று, அங்கீகரிக்கப்பட்ட என் கிரியை. சொல்லுங்க அந்த வார்த்தையை, அங்கீகரிக்கப்பட்ட என் கிரியை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்குதா இல்லையா? 7வது வசனத்தில் தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணி இருக்கிறார். அந்த வார்த்தை இருக்கா இல்லையா? எல்லாரும் இணைந்து வாசிங்க. தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணி இருக்கிறார். அப்போ என்னுடைய கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவதற்கு எனக்கு உதவியாக இருக்கிற ஒன்று, அங்கீகரிக்கப்பட்ட என் கிரியை. 2வது 8ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது இருக்கிறது, ஸ்தோத்திரம், கரைபடாத என் வஸ்திரம். கரைபடாத என் வஸ்திரம். கரைபடாத என் வஸ்திரம். வேதம் சொல்லுகிறது, உன் வஸ்திரம் எப்பொழுதும் எப்பொழுதும் வெண்மையாயும். ஆலயத்தில் மட்டுமல்ல, வேலை செய்கிற இடத்தில் மட்டுமல்ல, வீட்டில் மட்டுமல்ல, வாழ்க்கையின் எல்லா திசைகளிலும் ஒரு தேவ பிள்ளையினுடைய இந்த வெண்வஸ்திரம் எதை காண்பிக்கிறது? பரிசுத்த ஜீவியத்தை காண்பிக்கிறது. ஆமென்.
அப்போ ஒரு தேவ பிள்ளையினுடைய பரிசுத்த வாழ்வு, கரைபடாத வஸ்திரம் அவர்களின் கையின் பிரயாசத்தை அவர்கள் சாப்பிடுவதற்கு காரணமாக இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. மூன்றாவதாக எழுதப்பட்டிருக்கிறது, குறையாத எண்ணெய் உடைய தலை. குறையாத எண்ணெய் உடைய தலை. அப்ப 3 காரியங்கள் உங்களுக்கு மிக அவசியம். ஒன்றென்ன? ஆமென், ஸ்தோத்திரம், அங்கீகரிக்கப்பட்ட கிரியை. 2, கரைபடாத என் வஸ்திரம். 3, ஆமென், குறையாத எண்ணெய் உடைய தலை. இப்பொழுது ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. இந்த செய்தியினுடைய நோக்கம் இந்த ஆமென் ஸ்தோத்திரம் 3 ஆமென் தகுதிகளும் நமக்குள் நிறைவாக இருக்க வேண்டும் என்பதாகும். ஆண்டவர் இன்றைக்கு பகல் வேளை அல்லது இந்த நாட்களில் நம்மை பார்த்து, பிள்ளைகளே, உன் கிரியைகளை நான் அங்கீகாரம் பண்ணி இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுவாரானால் அதைவிட பெரிய அங்கீகாரம் ஒன்று நமக்கு இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம். பிள்ளைகளே, உங்கள் வஸ்திரம் வெண்மையாக இருக்கிறதை பார்க்கிறேன் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார் என்றால் அதைவிட பெரியதொரு அங்கீகாரம் நமக்கு இல்லை. ஆமென். குறையாத எண்ணெய் உடைய தலை என்று சொல்லுகிறது. இது எதை காண்பிக்கிறது? குறையாத அபிஷேகத்தை காண்பிக்கிறது. அல்லேலூயா. ஆமென். 1 கிரியை, 2 பரிசுத்த ஜீவியம், 3 அபிஷேகம். இந்த 3ம் ஒரு மனிதனில் இருக்குமானால் அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அல்லேலூயா. இதில் ஏதேனும் ஒன்றில் பழுது வருமானால் நம்ம வருமானம் பாதிக்கும், நம்முடைய ஆசீர்வாதம் பாதிக்கும். இதில் ஏதேனும் ஒன்றில் பிரச்சனை வருமானால், என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் விசுவாசியாக இருக்கலாம், விசுவாச வாழ்க்கையின் ஆரம்ப நிலையாக இருக்கலாம். இந்த 3ல் ஏதேனும் ஒரு இடத்தில் பழுது இருக்குமானால் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், வருமானம் பாதிக்கும். மக்களே, வேலை செய்து நீங்கள் அதை பயன்படுத்த முடியாத நிலை வந்துவிடும். உழைப்பை வீணாக்க வேண்டாம். என்றைக்கும் இந்த பலனும் ஆரோக்கியமும் இராது. இந்த 3 காரியங்களையும் கவனமாயிருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. நமது கிரியைகள் அங்கீகரிக்கப்படணும். யார் அங்கீகரிக்கணும்? ஆண்டவர் தான் அங்கீகரிக்கணும். பாருங்க, இந்த கவர்மெண்ட் வேலைகள் எடுக்கிற கான்ட்ராக்டர்ஸ், அதாவது PWD, இந்த மாதிரிப்பட்ட மெயின் ஒர்க்குகள் செய்கிறவங்களை பார்த்துருக்கிறீங்களா? எப்படி தெரியுமா? ஒரு டெண்டர் கொடுக்குறாங்க. 1 கோடி ரூபாய், 2 கோடி ரூபாய் அப்படின்னு ஒரு டெண்டர் கொடுக்குறாங்க. வேலையெல்லாம் முடித்த உடனே வேலை முடிந்தது என்று சொல்லி கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட்டுக்காக அவன் அந்த மனிதன் விண்ணப்பம் பண்ணுறான். இன்ஜினியர் வருவார், அதை தோண்டி பார்ப்பார், அதை சரியாக கட் பண்ணி ட்ரில்லர் வச்சு எடுத்து பார்ப்பார். எவ்வளவு நீளம் இருக்குது, எவ்வளவு ஆழம் இருக்குது, எவ்வளவு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அந்த மனிதனுடைய பில் என்ன செய்யும்? பாஸ் ஆகும். அதே மாதிரி தான் இந்த பூமியில் நம்ம எதை செய்தாலும் பலன் தருகிறவருடைய அங்கீகாரம் மிக மிக அவசியம். ஒரு அல்லேலூயா. மக்களை, ஒன்று உங்களுக்கு நான் சொல்றேனே, அப்ரகாமுக்கு ஒரு சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ரகாம் தேவனை விசுவாசித்தான். ஆனால் பைபிள் சொல்லுது அதை கர்த்தர் நீதியாய். அப்ப முதல்ல சொன்னது கிரியை. அப்ரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். 2வது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அங்கீகாரம். அங்கீகாரம் என்ன? கர்த்தர் அதை நீதியாய் எண்ணினார். அல்லேலூயா. அப்ப நான் விசுவாசிக்கிறேன், அந்த விசுவாசத்திற்குரிய பலன் எனக்கு வர வேண்டுமானால் என் விசுவாசத்தை தேவன் நீதியாய் எண்ணணும், என்னுடைய விசுவாசத்தை தேவன் அங்கீகரிக்கணும். அதே மாதிரி தான் பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீங்க நிறைய செய்யணும்னு நினைக்க வேண்டாம். தேவனால் அங்கீகரிக்கப்படத்தக்க கிரியைகளை செய்ய முயற்சி செய்யுங்கள். ஒரு நாளும் தேவனால் அங்கீகரிக்கப்படாத
அங்கீகரிக்கப்படாத நிகழ்வுகளில் உங்களை இணைத்து கொள்ள வேண்டாம். தேவனால் அங்கீகரிக்கப்பட முடியாத பிரயாசங்களில் உங்களை இணைத்து கொள்ள வேண்டாம். தேவனால் அங்கீகரிக்கப்பட முடியாத காரியங்களில் நீங்கள் உங்களை இணைத்தால் நேரங்கள் வீணாய் போகும், பணம் வீணாய் போகும், உழைப்பு வீணாய் போகும், உங்க வாழ்க்கையே வீணாய் போய்விடும். ஏசா மாதிரி காலத்தை தவற விட்டு இன்னும் ஒரு ஆசீர்வாதம் இல்லையா என்று அழவேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துரும். பிள்ளைகளுக்கு சொல்றேன், வாழ்க்கை விளையாட்டு அல்ல. ஒரு ஆமீன் சொல்றீங்க? அங்கீகரிக்கப்படாத கிரியை ஆபத்தாய் முடியும். சொல்லுங்க அந்த வார்த்தையை. அங்கீகரிக்கப்படாத கிரியை ஆபத்தா முடியும். அதை உங்களுக்கு புரிந்து கொள்ளுகிற விதத்தில் சொல்றேன். பாபேல் என்ற ஒரு கோபுரத்தை தோத்தர் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க? ஆதியாகமத்தின் புஸ்தகம் எத்தனாம் அதிகாரம்? 11ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. அதாவது நோவா காலத்தில் ஒரு பெரிய ஜலப்பிரளயம் வருது. அந்த ஜலப்பிரளயத்தில் நோவா குடும்பத்தை தவிர மீதி எல்லாரும் என்ன செய்துறாங்க? மறுகையா செத்து போயிடுறாங்க. இப்போ நோவாவுக்கு பிறகு அவருடைய 3 மக்கள், மருமக்கள், பேர குழந்தைகள் எல்லாம் இப்போ ஒரு பெரிய சந்ததியா மாறுது. ஹலோ பிரதர், அல்லேலூயா. அப்போ பெரிய சந்ததியா மாறுது. இப்போ பின் நாட்களில் வரும் பொழுது நோவாவின் தலைமுறைகளுக்கு ஒரு பெரிய பிளானிங். என்ன பிளானிங் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம அப்பா காலத்தில், தாத்தா காலத்தில், பூட்டன் காலத்தில் ஒரு பெரிய மழை வந்துருச்சு. நம்ம மூதாதையர்கள் இந்த மண்ணில் இருந்த எல்லா குடும்பங்களும் என்ன செய்து போச்சு? அழிஞ்சு போச்சு. அதனால நம்ம ஒன்று பண்ணலாம். இனி தண்ணீர் பெருக்கு வந்தால் நம்ம என்ன செய்யக்கூடாது? அழிந்து போகக்கூடாது என்பதற்காக எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி ஒரு உயர கட்டிடம் ஒன்றை கட்டுகிறார்கள். நல்லா கவனிக்கணும். எதை கட்டுறாங்க? எப்படி தெரியுமா? இனி நமக்கு தண்ணி வந்தா நம்ம என்ன செய்யணும்? குடுன்னு ஏறி எங்க போயிடணும்? அந்த உயர கட்டிடத்திற்கு நம்ம போயிடணும். அப்போ கீழே எல்லாம் என்ன செய்யணும்? தண்ணியினால அழிஞ்சு போயிடும். நம்ம மட்டும் என்ன செய்யலாம்? பாதுகாக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. இப்படி பிளான் பண்றது எல்லாருக்கும் சரின்னு படுது. அதனால முயற்சி செய்து இவங்க என்ன பண்றாங்க? அழகாக தோத்திரம் பார்த்தீங்களா, அழகாக ஒரு கட்டடத்தை என்ன செய்யறாங்க? கட்டுறாங்க. எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன? தோத்திரம். ஒரு வசனம், அந்த வசனத்தை 11ஆம் அதிகாரம் எத்தனாம் வசனம் மக்களே? 4ஆம் வசனம் படிங்க பாப்போம். பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு. எப்படிங்க சிதறி போகாதபடிக்கு? நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. பொதுவா ஸ்தோத்திரம். பொதுவா இந்த இடத்துல இந்த வார்த்தையாக்கும் வரணும். எந்த வார்த்தை? தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம் வாருங்கள் அப்படி சொல்லி இருக்கலாம். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம் வாருங்கள், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுத்துவோம் வாருங்கள், அப்படித்தான் சொல்லணும். உண்மையிலேயே தேவனுடைய ஜனங்கள் வாயில என்ன வரணும்? வாங்க நம்ம என்ன செய்வோம்? தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம் வாருங்க. ஏன்? தேவன் அல்லவா உன்னை பாதுகாத்தார், ஆண்டவர்லாம் உன்னை நடத்துறார், ஆண்டவர்லாம் உங்களுக்கு ஆறுதலா இருக்கிறார், ஆண்டவர்லாம் உங்களை ஆச்சரியமா நடத்துறார். அப்போ யாருடைய சித்தம் நிறைவேறணும்? ஆண்டவருடைய சித்தம் எல்லாம் நிறைவேறணும். யாருடைய நாம மகிமைப்படணும்? ஆண்டவருடைய நாம மகிமைப்படணும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? ஐயா, இனி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம். சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க. அல்லேலூயா. பாத்தீங்களா? இது நோக்கம் சரியா தவறா? நோக்கம் தவறு தானே. சரி, இதுல இன்னொரு வார்த்தை இருக்கா இல்லையா? நாம் தேசமெங்கிலும் சிதறி போகாதபடி, தேசமெங்கிலும் சிதறி போகாதபடி. அப்ப இவர்கள் என்ன நினைக்கிறாங்க? நம்ம எல்லாம் ஒரே இடத்துல தான் என்ன செய்யணும்? இருக்கணும்னு சொல்றாங்க. இது தேவனுடைய பிரமாணத்தை மீறுகிற செயலா இல்லையா? எப்படி சொல்லுவீங்க?
ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார். இவங்க என்ன சொல்றாங்க? நம்ம பலுகுவோம் பெருகுவோம், ஆனா ஒரே இடத்துல இருப்போம். நம்ம என்ன செய்ய வேண்டாம்? பூமியை நிரப்ப வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் யோசனைகள் என் திட்டத்திற்கு எதிரடையாக இருக்கிறது, உன் யோசனைகள் என் பிரமாணத்திற்கு எதிராக இருக்கிறது, உன் யோசனைகள் தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக இருக்கிறது. இப்ப சொல்லுங்க, இந்த பாபில கோபுரத்தில் தேவனுடைய அங்கீகாரம் இருக்குமா? இருக்குமா? இல்லை. பரலையிலோயா. அப்ப நீங்க நல்லா கவனிங்க. நோவா ஒரு பேழையை கட்டுகிறார். அதற்கு ஆண்டவர் பெர்மிஷன் கொடுத்தார். அதற்கு ஆண்டவர் பெர்மிஷன் கொடுத்தார். அது ஒரு நாளும் கெட்டு போகவில்லை. அது ஒரு பெரிய ரட்சிப்பிற்கு வழிவகுந்தது. காரணம் என்ன? அது யாருடைய பெர்மிஷனில் கட்டப்பட்டது? அல்லேலூயா. இன்னைக்கு பகல் வேளை கர்த்தர் சொல்லுகிறார், தேவ சித்தத்தின்படி கட்டப்பட்ட பேழைக்கு பரலோகம் அங்கீகாரம் அளித்தது போல தேவ சித்தத்தின்படி கட்டப்படுகிற எல்லாவற்றுக்கும் பரத்திலிருந்து அங்கீகாரம் உண்டாகும். கர்த்தர் உனக்கு அங்கீகாரம் பண்ணி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா. அல்லேலூயா. நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன், கவனிப்பீங்களா? எப்படி? ஆமென். தோத்திர நோக்கம் சரியாக இருந்தால் வெற்றி சமீபமாக இருக்கும். என் பிள்ளைகளுக்கு எப்பவுமே சொல்லுவேன், நோக்கம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சரியாக இருக்குமானால் ஆண்டவர் உங்களை அங்கீகரிப்பார், உங்கள் வெற்றி சமீபமாக இருக்கும். இன்னைக்கு பகல் வேளை சொல்லுகிறேன், சரியான நோக்கத்தோடு, சரியான திட்டத்தோடு, சரியான அங்கீகாரத்தோடு, சரியான ஜபத்தோடு, சரியான தெய்வீக நடத்துதலோடு பயணம் புறப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்ற மக்களே, தோத்திரம், காரியம் எப்படி இருந்தாலும் காரியங்கள் ஜெயமாக முடியும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் உனக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னுடைய நோக்கம் சரியாய் இருக்கிறது. உன் அங்கீகாரம் பண்ணி இருக்கிறார் கர்த்தர். வேதம் சொல்லுது, பாபேல் என்று சொல்லுகிற இந்த கோபுரத்தின் பணியை தேவன் அங்கீகாரம் பண்ணவில்லை. அடுத்த வசனத்தை தொடர்ந்து படிங்க பார்க்கலாம். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் அவ்வப்பொழுது நம்ம வீட்டுக்கு வருவார், நம்ம வேலை ஸ்தலத்துக்கெல்லாம் வருவார். என்ன, உங்க அலுவலகத்துக்கெல்லாம் ஆண்டவர் வருவார். ஆண்டவர் வீடை சந்திக்க வருவார் தெரியுமா? ஆண்டவர் வீடை சந்திக்க வருவார். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? கழுதை பேசிய தீர்க்கதரிசியின் பேர் என்ன? பிலேயாம். பிலேயாம் வீட்டுல எதிர் ராஜாவினுடைய சில பிரதானிகள் வந்து ராத்திரி என்ன செய்யறாங்க? ராத்திரி தங்கி இருக்கிறாங்க. ஆண்டவர் ராத்திரி வந்து பிழையாம தட்டி எழுப்பி கேட்கிறார், லே, ஏற்கனவே உனக்கு குரட்ட சவுண்டு மட்டும்தானே கேட்கும், இங்க எக்ஸ்ட்ரா 4 பேஸ் வாய்ஸ் கேட்குதே, யாருன்னு கேட்குற. இப்படி பைபிளில் இருக்காது, நீங்க புரிகிற மாதிரி சொல்லி இருக்கேன். பொதுவாக உன் வீட்டுக்கு போட செருப்பும் உனக்கு வெளியில போட செருப்பு தான் கிடக்கும். இன்னைக்கு எக்ஸ்ட்ரா 4 செருப்பு கிடக்க உன் வீட்டுக்கு யார் வந்திருக்கா? ஆண்டவர் அப்படியே கேட்கிறார், உன் வீட்டிற்கு வந்திருக்கிற மனிதர்கள் யார் அப்படின்னு கேட்கிறார். அப்ப ஆண்டவர் என் வீடை சந்திக்கிறாரா இல்லையா? அதை விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நம்முடைய வீடுகளை என்ன செய்கிறார்? சந்திக்கிறார். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உங்க வீடுகளை கர்த்தர் சந்திக்கிறார். ஆமென். உங்கள் வீடுகளை கர்த்தர் சந்திக்கிறார். ஆண்டவர் மட்டும் இல்லை, சில நேரத்தில் அந்த ரூட்ல பிசாசும் பைய சந்திக்க வர்றான். அதுக்கு எது 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 எக்ஸாம்பிள் என்று சொல்லுகிறீர்களா? யோபுவை பார்த்து, யோபுவின் சரித்திரத்தில் ஆண்டவர் கேட்கிறார், அவன் பூமியெல்லாம் சுற்றி வருகிறேன், அவன் வேலையை விசிட் பண்றதுதான். அப்ப கேட்கிறார், வர்ற வழியில யார் வீட்டுக்கு போனியான்னு கேட்கிறார். யோபுவின் வீட்டுக்கு போறியா? ஆண்டவர் விசிட் பண்ற மாதிரி இந்த பேப்பையிலும் விசிட் பண்றான், பேப்பையிலும் விசிட் பண்றான். ஆனா அங்க பிசாசு சொல்லுதான், நீங்க தான் வேலி அடைச்சு வச்சிருக்கிறீங்களே.
அல்லேலூயா. ரட்சிப்பாகிய வேலி அந்த வீட்டுக்குள்ள இருக்கு பார்த்தீங்களா? ஜெபமாகிய வேலி அந்த வீட்டுக்குள்ள இருக்கு பார்த்தீங்களா? அபிஷேகமாகிய வேலி அந்த வீட்டுக்குள்ள இருக்கு பார்த்தீங்களா? தேவனுக்கு பயப்படுதல் என்று சொல்லுகிற வேலி அந்த வீட்டுக்குள்ள இருக்கு பார்த்தீங்களா? அபிஷேகத்தில் நிரம்பி ஆவியில் நிரம்பி ஆராதிக்கிற ஒரு வேலி அந்த வீட்டுக்குள்ள இருக்கு. சந்திக்கணும்னு தான் வந்தா, ஆனா சங்கடமா திரும்பி போயிட்டான். ஏன் தெரியுமா? கழுத உள்ள வர முடியல. அல்லேலூயா. வீட்டுக்கு உள்ள வர முடியல. இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய வீடு வேலி அடைக்கப்பட்ட பவனமாய் இருப்பதாக. Glory to God. ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வீட்டில் வந்திருக்கிற இவர்கள் யார்? அப்போ ஒரு மனிதனுடைய வீடு தேவனால் சந்திக்கப்படுகிறது. ஆனா இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்ப்பதற்கு கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் அன்பு சகோதரா, நீங்க வேலை செய்கிற இடத்துலையும் ஆண்டவர் உங்களை பார்க்க வருவார்ல. மத்தியான நேரத்தில் என் பிள்ளை வேலைக்கு போனானே, என்ன பண்றான்? என் பிள்ளை இன்னைக்கு கட்டுமானம் வேலை செய்கிறானே, அவ என்ன பண்றான்? என் பிள்ளை அலுவலகத்துக்கு போனாலே, அவ என்ன பண்றா? இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்கள் வேலை ஸ்தலங்களை சந்திக்க ஆண்டவர் வருகிறதை நீங்கள் உணர முடியும். Glory to God. ஆண்டவர் பார்க்க வர்றார். ஆண்டவர் பார்க்க வர்றார். ஆனா வந்து பார்க்க வந்தப்ப அந்த கிரியைகளை தேவன் அங்கீகரித்தாரா இல்லையா? அங்கீகரிக்கவில்லை. என்ன நடக்குது பாருங்க, தொடர்ந்து படிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது. அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்றும் இருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தையை மறுபடியும் சொல்லுகிறேன். சிலருடைய நினைப்பு தான் பொழப்ப கெடுக்குது. சிலருடைய நினைப்பு தான் பொழப்ப கெடுக்குது. ஆமென், தோத்திரம். பொதுவா செய்ய நினைப்பது ஒன்றும் தடைபடாது. அது யாருக்கு பொருந்த வேண்டிய வசனம்? ஆண்டவருக்கு பொருந்த வேண்டிய வசனம். தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைப்பது ஒன்றும். இது யாருக்கு பொருந்தணும்? ஆமென், ஆண்டவருக்கு தான் பொருந்தணும். ஆனா இந்த வார்த்தை யார் பயன்படுத்துறா பாருங்க. ஆமென், நாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று நினைத்து கொண்டாங்க. அவ்வளவு கொழுப்பு என்ன உனக்கு? ஆண்டவருக்கே தெரியாம அவ்வளவு பிளான் பண்ணி செய்யறது அவ்வளவு கொழுப்பெண்ண, அப்படித்தானே சொல்ல தோணுதியா? பாருங்க, தன்னிச்சையா முடிவெடுக்கிறான், தேவ திட்டத்துக்கு எதிராக முடிவெடுக்கிறான், தான் எதையும் செய்ய முடியும்னு ஒரு எண்ணம் வச்சிருக்கான். அவன் என்ன நினைச்சானா, மனுஷன் என்ன நினைச்சானா, நான் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைப்படாது. இது நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய வார்த்தை அல்ல. பிள்ளைகளே, என்னை குறித்தும் என் குடும்பத்தை குறித்தும் என்னை குறித்தும் என் பிள்ளை குறித்தும் நம்மை குறித்தும் நமது வாழ்க்கை குறித்தும் ஆண்டவர் செய்ய நினைப்பது தடைப்படாது. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? அல்லேலூயா. ஆமா, அவர்களுடைய வரட்டு கௌரவம், செய்து விடுவோம் என்ற ஆணவம், செய்ய முடியும் என்று சொல்லுகிற அந்த கர்வம் என்ன செய்து விடுகிறது? தேவனை நினைக்க விடவில்லை, தேவனை சிந்திக்கவில்லை, தேவனுடைய சித்தத்தை அறியவில்லை. இங்கே என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் செய்ய நினைக்கிறது ஒண்ணுமே தடைப்படாதுன்னு சொல்லி இறங்கி செயல்படுறாங்க. இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? பார்க்க வருகிறார். ஆண்டவர் என்ன செய்கிறார்? பார்க்க வருகிறார். எல்லாரும் ஒரே கூட்டமா இருக்காங்க. ரெண்டாவது ஒரே பாசை என்ன செய்யறாங்க? பேசுறாங்க. ஆண்டவர் பார்த்தார், இல்லை நான் என்ன சொல்லி இருக்கேன்? பலுகி பெருகி பூமி என்ன செய்யணும்? இது என்னுடைய பிரமாணத்திற்கு உகந்தது அல்ல அப்படின்னு லைட் அவர் பிளான் பண்ணி என்ன சொன்னார் தெரியுமா? அடுத்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். ஆண்டவர் அழகா பிளான் பண்ணி இருக்கிறார். இந்த இடத்துல தான் மனிதர்களுடைய பாஷை என்ன செய்து வெவ்வேறா மாறிச்சு. ஆந்திராவுக்கு போனா என்ன பேசுறாங்க? தெலுங்கு பேசுறாங்க. நம்ம கர்நாடகாவுக்கு போனா
கன்னடா பேசுறாங்க, கேரளாவுக்கு போனா மலையாளம் பேசுறாங்க, மகாராஷ்டிரா போனா மராத்தி பேசுறாங்க. இப்படி எல்லாம் பாஷை மாறுவதற்கு காரணமே இவங்க பார்த்த பார்வைதான். அது வரைக்கும் எல்லா மொழியிலையும் சாந்துன்னா சாந்து தான், கரண்டின்னா கரண்டி தான், முளக்கோலுன்னா முளக்கோலு தான், ஒரு மாற்றம் இல்லை. ஆனா என்னைக்கு தேவன் மனிதனுடைய கிரியையை ஆண்டவர் அங்கீகரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்ததோ அங்கே என்ன உண்டாச்சு தெரியுமா? தாறுமாறு உண்டாயிற்று அப்படின்னு. அல்லேலூயா. நான் சொல்லுது புரியுதாமா? அது வரைக்கும் ஒரு மனம் இருந்தது, ஒரே பாஷை இருந்தது, ஒரே சிந்தனை இருந்தது, ஒரே எண்ணம் இருந்தது, ஒரே நோக்கம் இருந்துச்சு. என்னைக்கு மனிதன் தன் பெயர் விளங்க, என்றைக்கு மனிதன் தன் பெயர் விளங்க தேவ சித்தத்திற்கு செவி கொடுக்காதபடி தனித்து ஓடி சாதிக்கலாம் என்று நினைத்தானோ என்ன ஆரம்பிச்சுமா? தாறுமாறு ஆரம்பித்தது. இன்னைக்கு பகல் வேளை சொல்லுகிறேன், எவ்வளவு திறமை இருந்தாலும் சரி, எவ்வளவு திறமை இருந்தாலும் சரி, எவ்வளவு வல்லுநர்கள் உங்களோடு இருந்தாலும் சரி, பெயர் உண்டாக்க பண்ணுவதோ தனித்து பயணிப்பதோ தேவ பிள்ளைக்கு உகந்ததல்ல. வேதம் சொல்லுகிறது, ஆமென், கர்த்தர் இறங்கி வருவார். எதற்காக? என் கிரியைகளை அங்கீகரிப்பதற்காக. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, ஒருவேளை கோபுரம் கட்டலாம், ஒருவேளை நகரம் கட்டலாம், ஒருவேளை ஓலை குடிசை கட்டலாம், அல்லது மோசையை போல ஒரு கூடாரம் கட்டலாம், அல்லது பேழையை நோவாவை போல ஒரு பேழை கட்டலாம். என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் கட்டாராகில். அந்த வார்த்தை என்ன சொல்லி இருக்கு? கர்த்தர் கட்டாராகில். சொல்லுங்க, கர்த்தர் கட்டாராகில். அதை கட்டுகிறவனுடைய பிரயாசம் வெறுதா. எவ்வளவு பலன் இருந்தாலும் கட்டுகிறவர் கர்த்தராகட்டும், எவ்வளவு ஞானம் இருந்தாலும் கட்டுகிறவர் கர்த்தராகட்டும், எவ்வளவு திறமை இருந்தாலும் கட்டுகிறவர் கர்த்தராகட்டும். பைபிள் சொல்லுது, கர்த்தர் ஒருவன் குடும்பத்தை கட்டினால் அதை ஒருவனாலும் இடிக்க முடியாது, அதை ஒருவராலும் இடிக்க முடியாது, அதை ஒருவராலும் கெடுத்து போட முடியாது. இன்றைக்கு பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், எருசலேம் கட்டப்படும் என்று சொல் என்று சொல்லுகிறாரே. அப்படியானால் எருசலேம் கட்டப்படுவதை என் தேவன் அங்கீகாரம் பண்ணினார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய அங்கீகாரம் எங்கே இல்லையோ அங்கே தாறுமாறு இருக்கும். ஆமென். கணவன் மனைவியாய் இருக்கலாம். ஆமென். பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், வாழ்க்கை துணையை தேடுகிற இடத்திலே, வாழ்க்கை துணையை தேடுகிற இடத்திலே ஆமென் தோத்திரம் சுயம் வெளிப்படுமானால் குடும்பத்திற்குள்ளே தாறுமாறு இருக்கும். ஜீவித காலம் முழுவதும் யுத்த களமாய் காட்சியளிக்கும். பிள்ளைகளுக்கு தெளிவா சொல்றேன், சுயம் இருக்கிறது நமக்கு. உலகத்தின் 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 இச்சை, உலகத்தின் பார்வை. நான் ஒரு காரியம் சொல்றேன், பைபிள் சொல்லுகிறது, அந்த பெலிஸ்திய பெண்மணி சிம்சோனின் கண்களுக்கு எப்படி தெரிந்தாளாம்? அழகுள்ளவள் என்று கண்டு. சொல்லி முடிஞ்சா? அழகுள்ளவள் என்று கண்டு. அப்போ தோத்தர் அந்த வாழ்க்கை கண்களுக்கு பிரியமாய் சுயமாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட முடிவு. யாரை அழகுள்ளவள் என்று, யாரை விரும்பத்தக்கவள் என்று நினைத்து சிம்சோன் போனானோ அதே ஸ்திரீகளை கொண்டு தரிசனத்தை இழந்து தோத்தரம் சங்கிலியில் பிணக்கப்பட்டு கண்கள் குருடாகி ஜீவிதம் நஷ்டப்படுத்தி போட்டான். காரணம் என்ன? இது தேவனுடைய திட்டம் அல்ல, இது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட கிரியை அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் அனுமதிக்கிறது வரை அமர்ந்திரு, ஆண்டவர் அனுமதிப்பதற்காக செயல்படு, தேவனுடைய அனுமதிக்காய் காத்திரு. தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணினாரானால், இன்றைக்கும் சொல்லுகிறேன், தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார், இன்றைக்கும் அந்த வீடு நிலைத்திருக்கிறது. இயேசுவை தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிறோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? என் அன்பு சகோதரனுக்கு சொல்லுகிறேன், எத்தனையோ பேர் கட்டினார்கள். சுயத்தால் கட்டினவர்கள் காணவில்லை, பலத்தால் கட்டினவர்களை காணவில்லை. தோத்திரம் தன்னுடைய ஞானத்தால் கட்டினவர்களை காணவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சிலர் மணலில் கட்டுகிறார்கள், சிலரோ கண்மலையின் மேல் கட்டினார்கள். கண்மலையின் மேல் கட்டினவனுடைய வீடு மழை
புயல் பெருவெள்ளத்தை சந்தித்தது. ஆனால் பைபிள் சொல்லுது அவன் வீடோ நிலைத்திருந்தது. காரணம் என்ன? அவன் குடும்பத்தை, அவன் வேலைப்பாட்டை, அவன் முயற்சியை, அவன் பிரயாசத்தை என் தேவன் அங்கீகரித்ததினால் அங்க என்ன இல்லை? தாறுமாறு இல்லை. சொல்லுங்க, என்ன இல்லை? தாறுமாறு இல்லை. குடும்பத்தில் ஒன்ன செருக்கணுமா? நம்ம கிரியைகள் தேவனால் அங்கீகரிக்கப்படணும். நம்ம வீட்டுக்குள்ள தாறுமாறு விலகி இருக்கணுமா? நம்ம வீட்டுக்குள்ள ஸ்தோத்திரம், தேவன் நம்முடைய கிரியைகளை அங்கீகாரம் பண்ணணும். வராமே இப்ப என்ன ஆயிருச்சு? தாறுமாறு. என்னங்க, எப்படி தாறுமாறு? அடுத்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டு விட்டார்கள். அல்லேலூயா. ரொம்ப வருஷங்கள் ஃபுல்ஃபில் ஆகாம கடந்திருக்கான். அல்லேலூயா. ஆண்டவர் கட்டினால் இன்கம்ப்ளீட்டடா கிடக்காது மக்களே. ஆண்டவர் கட்ட துவங்க சொல்லுகிறது வரை பொறுமையாயிரு. உன் வீட்டில் ஒரு இடம் பாக்கி இல்லாம முழு வேலையோட முடிச்சு உன்னை குடியேற பண்ணுவான். கொஞ்சம் பொறுமையாரு. தேவ சித்தத்துக்கு ஒன்று ஒப்புக்கொடு. நீ சுயமா ஓடாத. உன் கிரியைகளை கர்த்தர் அங்கீகாரம் பண்ணிட்டு ஆமென். கட்டி முடித்தார்கள் என்று சொல்லப்படவில்லை, கட்டுவதை விட்டு விட்டார்கள். தீர்மானம் பாதியில விழுந்துருச்சு, யோசனை பாதியில விழுந்துச்சு, முயற்சி பாதியில விழுந்துச்சு. ஏன் தெரியுமா? நீ துவங்கு, நான் நம்ம தொடங்குறோம். யார் முடிக்கணும்? முடிக்கிறவர் இல்லைன்னா ஒன்றும் சரியா முடியாது. முடிக்கிறவர் இல்லைன்னா ஒன்றும் சரியா முடியாது. பைபிளை சொல்லுது, அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும்? ஒருவேளை உங்க குடும்பம் அற்பமா ஆரம்பிக்க இருக்கலாம், உங்க வாழ்க்கை அற்பமா ஆரம்பித்திருக்கலாம், உங்க தரிசனம் அற்பமா ஆரம்பித்திருக்கலாம். முடிக்கிறவர் கர்த்தர். ஆண்டவர் சொல்லி துவங்கு, ஆண்டவர் சொன்ன இடத்தில் துவங்கு, ஆண்டவர் சொன்ன நேரத்தில் தொடங்கு. ஏற்ற வேளையில் நான் உன்னை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்தின் கீழ் அடங்கியிரு. தேவையில்லாத இடத்துல உன் காலை கொண்டு வைக்காத. இன்கம்ப்ளீட்டட் ஒர்க் ஆயிரும். எல்லா அவசரமா யோசித்து ஓடியே எல்லாம் பாதியில விட்டுட்டு போறடி. ஆமே ஸ்தோத்திரம். உன்னுடைய நோக்கம் தேவ திட்டத்திற்கு மாறா இருக்கிறதுனால தான் குடும்பத்தில் தாறுமாறு, ஜீவிதத்தில் தாறுமாறு, பொருளாதாரத்தில் தாறுமாறு, ஆவிக்குரிய ஜீவியத்தில் தாறுமாறு. மக்களை, தெய்வம் ஒன்றை ஆரம்பித்தார், அதில் தாறுமாறு இருக்காது. அமர்ந்த தண்ணீரண்டை அவர் கொண்டு போய் விடுகிற தெய்வம். இதே மாதிரி தானே நெகேமியா என்ற ஒரு மனிதன் நகரத்தை கட்டினான். 52 நாட்களிலே இடிந்தவைகளை கட்டி முடித்தானே. ஆண்டவர் நினைத்தால் 52 அல்ல, 5 நாளிலும் கட்ட முடியும். உன் கிரியைகள், என் கிரியைகள் தேவனால் அங்கீகாரம் பண்ணப்படணும். அவசரப்படாதே. அவசரப்பட்டு நீ சாப்பிட வேண்டியதை, உன் பிள்ளைகள் சாப்பிட வேண்டியதை அடுத்தவனுக்கு கொண்டு கொடுத்தது போதாது. இன்னும் துன்மார்க்கனுடைய ஆலோசனை கேட்டு என் ஃப்ரெண்டு சொன்னா என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னான்னு சொல்லி இப்ப பேக் இல்லாம சுத்துதே. ஃப்ரெண்டு சொன்னதுனால இப்ப என்ன இல்லை? பேக் இல்லை. தோத்தரன் சுத்துக. அதுக்கு அவசியம் என்ன? தெய்வ சமூகத்தில் அமரு. கட்டுகிறவர் வரட்டும். கத்தர் கட்டாராகில் அதை கட்டுகிறவனுடைய பிரயாசம் வருதா? அங்கீகாரம் பண்ணி கட்டுகிறவர் வரட்டும். ஆண்டவர் ஆரம்பித்தார், முடிக்க அவரே முடிப்பா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கத்தர் முடிப்பா. காத்திருக்கிற என் பிள்ளைக்கு சொல்றேன், ஏற்ற காலம் வரை காத்திரு, அழகா செய்வார். என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், பெயர் விளங்க செய்தவர்கள் முடிக்க முடியாமல் போயிற்று. தேவ திட்டத்திற்கு எதிர்மறையாக திட்டமிட்டவர்கள், ஆண்டவர் சொன்னார் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்ட்டார். ஆனா இவங்க சொல்லுவாங்க, நோ, நம்ம இனி சிதறி போக கூடாது. தேவ திட்டத்திற்கு மாறுதலா இருக்கா? பிரதர், ஒரு பிள்ளைக்கு சொல்லுகிறது போல் சொல்லுகிறேன், ஒரு நாளும் நம்முடைய யோசனைகள் ஆண்டவருடைய நியமத்தை மறுக்கிறதாக இருக்கக்கூடாது. தேவ சித்தத்திற்கு முரண்பட்டதாக இருக்கக்கூடாது. ஒன்று சொல்லுகிறேன், அப்படி இருக்குமானால் என்ன உண்டாகும்? தாறுமாறு உண்டாகும். குடும்பத்திலே தாறுமாறு உண்டாகும். என்ன நடந்துச்சு தெரியுமா?
ஐ மீன் எல்லாரும் கூட்டமா பில்டிங் கட்டுனாங்க. பாதி பேரை ஹிந்தி ஆக்கினார், பாதி பேரை உருது ஆக்கினார், கொஞ்சம் பேரை எபிரேயர்கள் ஆக்கினார், கொஞ்சம் பேரை கிரேக்கர்கள் ஆக்கினார், கொஞ்சம் பேரை இங்கிலீஷ்காரங்க ஆக்கினார், கொஞ்சம் பேரை தமிழர்கள் ஆக்கினார், கொஞ்சம் பேரை ஐ மீன் எந்த பரஞ்சமைனி அப்படி மலையாளம் ஆக்கினார். ஐ மீன் தோத்திரம். கொஞ்சம் பேரை ஹிந்தியா கேஹர்த்தாக என்றார். ஆக இப்ப இவன் சொல்லுகான், இவன் இங்க இருந்து முளக்கோல் எடுத்தாக சொன்னப்போ அவன் கரண்டி எடுத்து கொடுத்தாக. இப்ப என்னாச்சு? இவன் கேட்டது அவன் கொடுக்கல, அவன் கேட்டது இவன் கொடுக்கல. கொத்தனார் கேட்ட முளக்கோல் எடுலேன்னு இவனுக்கு கரண்டின்னு நினைச்சு கரண்டி எடுத்து கொடுத்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு சட்டி எடுலேன்னு சொன்னார். இவன் உடனே தூக்கு குண்டு எடுத்தான். அவன் எடுத்து மண்டைய பழந்தான். உடனே அடி வாங்கினவன் குடும்பம் சொல்லிச்சு, இனி நீ வணங்கி கட்டுக்கா, நான் போறேன்னு. காரியம் என்னாச்சு? அமை தோத்திரம், சிதறினார்கள், தாறுமாறு உண்டாச்சு. ஏன் தாறுமாறு உண்டாச்சு தெரியுமா? நீ கட்டணும்னு நினைச்சத தெய்வம் அங்கீகரிக்காம போனதுனால, நீ செய்யணும்னு நினைச்சத தெய்வம் அங்கீகரிக்காம போனதுனால, நீ போகணும்னு நினைச்ச பயணத்தை தெய்வம் அங்கீகரி போனதுனால, நீ இது எனக்கு வேணும்னு நீ சொன்ன தெரியுமா, அதை தெய்வம் அங்கீகரிக்க போனதுனால, இதை சாதிக்கணும்னு நீ நினைச்ச இல்லையா, அதை தெய்வம் அங்கீகரிக்காம போனதுனால, என் அன்பு பிள்ளைக்கு சொல்றேன், நீ கற்பாறையின் உச்சியில் இருந்தாலும், ஆமென், சமுத்திரத்தின் நடுவில் இருந்தாலும், உன் கிரியை கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுமானால், சமுத்திரத்தில் உனக்காக என் தேவனால் ஒரு வழியை ஆயத்தப்படுத்த முடியும். இன்றைக்கு பகல் வேளையில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், என் அன்பு பிள்ளையே, நீ நிற்பது சமுத்திரத்துக்கு முன்னாலே, வழியில்லாத ஒன்றுக்கு முன்னே நீ நின்று கொண்டிருக்கிறாய். இந்த பயணம் மனிதனால் வந்ததல்ல, தெய்வம் முன்னில் ஆரம்பித்த பயணம். நீ போ, இனி வாசல் திறக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலின் பயணம் தேவனால் திட்டமிடப்பட்டது. இஸ்ரவேலின் விடுதலை பயணம் தேவனால் துவங்கப்பட்டது. இஸ்ரவேலின் விடுதலைக்குரிய ராத்திரி தேவனால் நிர்ணயம் செய்யப்பட்ட ராத்திரி. எஸ் ஆர் நோ? அந்த நாளை பயணத்திற்கு திட்டமிட்டது யார் மக்களே? தெய்வம் திட்டமிட்டார். இவங்க கிளம்பி 3 நாட்கள் சில தினங்கள் பயணமாகி இப்ப எங்க வந்து நிக்கிறாங்க? செங்கடலுக்கு முன்னால நிக்கிறாங்க. இப்ப மோசேயை பார்த்து சொல்றான், ஐயா, என்னை பயணிக்க சொன்னி, நான் பயணம் புறப்பட்டு விட்டேன், புறப்படுங்கள் என்று சொன்னி, இதோ புறப்பட்டு இருக்கிறேன். இனி தொடர்ந்து போவதற்கு எனக்கு பாதை இல்லை. நீர்தானே போக சொன்னி. ஆண்டவரை பார்த்து நீர்தானே போக சொன்னி. ஊழியக்காரனை பார்த்து நீர்தானே போக சொன்னி. இதோ போகும் வழி எனக்கு இல்லாமல் இருக்கிறதே, என்ன செய்வதென்று நீ அழுது கொண்டிருப்பாயானால், போக சொன்ன தெய்வம் இன்றைக்கு பகல் வேளை சொல்லுகிறார், உன்னுடைய பயணம் தெய்வத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பயணம். அல்லேலூயா. இஸ்ரவேலே, you don't fear, நீ பயப்படாதே. இஸ்ரவேலே, நீ பயப்படாதே. யாக்கோபே, நீ பயப்படாதே. என் ஊழியக்காரனே, நீ பயப்படாதே. என் பிள்ளையே, நீ பயப்படாதே. இந்த பயணம் நீ யோசித்ததல்ல, நான் யோசித்தது. இந்த கட்டுமானம் நீ யோசித்ததல்ல, நான் யோசித்தது. இந்த காரியம் நீ யோசித்ததல்ல, நான் யோசித்தது என்று சொன்ன தெய்வம் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை நீட்டு, சமுத்திரம் வழி திறக்கும். கைகளை நீட்டு. இந்த பயணம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட பயணம். உங்கள் பயணம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது தானா? உங்கள் கட்டுதல் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது தானா? உங்க வாழ்க்கை தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது தானா? உங்கள் கையின் பிரயாசங்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதானா? ஆண்டவர் சொல்லுகிறார், கடலிலும் வழி திறக்கும். சொல்லுங்க, கடலிலும் வழி திறக்கும்.